வெல்கம் டு அம்மாஸ் குட்டி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோன்னா, செஃப் தாமு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டிவி ஷோவில் வரமிளகாய் கோழி எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருந்தாரு. மசாலாலாம் சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு. இது எப்படி நல்லா இருக்குமான்னு ஒரு டவுட்டில் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நான் செஞ்சுருக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு உப்பு கறியும் இப்படி தான் பண்ணுவாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த ரெசிபியை பார்த்துட்டு என்னென்னலாம் போடுவீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லிவிடுங்க. அதுக்கும் இதே பொருள் தான் போடுவீங்களா, வேறு ஏதாவது சேர்ப்பீங்களான்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வரமிளகாய் சிக்கன் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு 3 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி போட்டிருக்கேன். அடுத்தது 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வெங்காயத்தை கண்ணாடி மாதிரி வதக்கிக்குங்க. கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்குங்க. அடுத்தது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/4 கிலோ சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சிக்கனுக்கு தேவையான கல் உப்பு போட்டு வதக்கிக்கங்க. இதில் காரத்துக்கு நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் காஞ்ச மிளகா போடும்போதே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்ச போட்டுக்குங்க. இப்போ சிக்கன் வேகிறதுக்காக 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நேற்று ஒரு விடுதலை கேட்டிருந்தேன், உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி உடைக்கக்கூடிய பொருள் எதுன்னு. அதுக்கு ஆன்சர் முட்டை. கரெக்டாக சொன்னவங்களுக்குலாம் எனது பாராட்டுக்கள். இப்போ 10-12 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாசம் நல்லா கமகமன்னு வருது. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு வெங்காயம் கூட தேவையில்லை. நான் தான் ரொம்ப ட்ரையாக இருக்கும்னு வெங்காயம் சேர்த்தேன். வெங்காயம் தக்காளி கூட அரியணும்னு அவசியம் இல்லை. அதனால் ரூமில் தங்கியிருக்கிற பேச்சலருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. அவ்வளோதான், வரமிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.